சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சூப்பராக வந்துருக்கு, எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக எடிட்டர் ரிச்சர்ட் கெவின் அவர்கள் ஒரு எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி, ஒரு வெப் சீரிஸ் இருந்தாலும் சரி, ப்ராப்பராக அது வந்து ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான பர்சன் வந்து எடிட்டர் அவங்க தான். ஸோ இந்த வெப் சீரிஸும் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ப்ளீஸ் ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெப் சீரிஸ் இப்போ ரொம்ப நாள் இந்த ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து சுழல் வதந்தி இதெல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ அந்த ஜோன்லேருந்து பார்க்குறப்ப இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது எல்லாமே கொஞ்சம் டார்க் ஜானர். இது வந்து கிட்ஸோட வேர்ல்டு இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை கேட்குறப்பே ஸ்ரீதர் சார் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார், லைன் சொன்னார், ஸ்கூல் கதை சொன்னார். அது ஆக்சுவலாக விஷுவலாக ரொம்ப நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆகிருந்தது இந்த ஷோ. அகைன் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி கிட்ஸ் சொல்லவே வேணால் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு ஹாட் ஸ்டாரில். பட் தென் ஹாட் ஸ்டாரில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஒர்க் பண்ணுற ஜேர்னிலேயே. ஸோ அகைன் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக டிஓபி அவர்கள் ஓம் நாராயண். எந்த ஒரு கண்டென்ட்டோட எமோஷனையுமே அழகாக கேப்சர் பண்ணி அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் கனெக்ட் பண்ண வைக்கிறது ஐ திங்க் இஸ் த ஒர்க் ஆஃப் த டிஓபி அண்ட் இட் இஸ் பியூட்டிஃபுல்லி டன் இன் திஸ் வெப் சீரிஸ். வில் ஹேவ் மோர். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ஸ்ரீதர் சார் தான் ரீசன். அவர் தான் வந்து பிச்சைக்காரன் 2 ரிலீஸ் ஆகிருக்குது. அப்போ அந்த சாங் பார்த்துட்டு அவர் வந்து இதுக்கு கூப்பிட்டுருந்தார். அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கு என்னுடைய ப்ரொடியூசர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு மற்ற படகு வாய்ப்பெலாம் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, இது ஓகே, இது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ கண்டென்ட்டாக ரொம்ப சின்னது. ஆனால் இதை படமாக பண்ணும்போது வெளியே நமக்கு அந்த பட்ஜெட் கிடைக்குமானா அது கிடைக்காது. படமாக இது கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இதில் வந்து டைரக்டர் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். எப்படி சொல்கிறது, இந்த ஷார்ட் டைமில் இதை முடிக்கணும் அப்படின்னா வந்து கரெக்டான ஆள் வந்து ரஞ்சித். அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார். நீங்கள் ரைட்டிங் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீதர் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கதையாக சொல்லும்போதே எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துருச்சு. ஓகே, இது எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக அது நிறுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் கிளைமேக்ஸ்லாம் வந்து நாங்கள் எங்கேயும் காம்ப்ரமைஸே ஆகலை. ஈவன் கிருஷ்ணா சாரும் சரி, கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் எங்களால் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ண முடிஞ்சது. அதுக்கு அவரும் ஒரு ரீசன். அடுத்தது பசங்க சான்ஸே இல்லை. அந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து அங்கெல்லாம் மழை பெஞ்சு பயங்கர ஒரு வெட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பசங்களை ஓட விட்டு எடுக்கணும். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கிம்பல் எடுத்துட்டு போகிறவங்களே 2 வாட்டி விழுந்துட்டாங்க. அந்தளவுக்கு இருக்கும். அந்த பசங்க வந்து மிட் நைட்டில் ஒரு 1:30 மணி 2 மணி அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருந்தாங்க. சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த டிக் சொல்லணுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து போகலாமா அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் சான்ஸே இல்லை. அடுத்தது கனி மேமுடைய ரோலுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. ஆக்சுவலாக அவங்க மட்டும்தான் அதை வந்து பக்காவாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க. சான்ஸே இல்லை. கிஷோர் சார் சொல்ல தேவையில்லை. அப்படியே எல்லாருக்கும் ஃப்ரேம் வச்சுட்டே இருக்கும். கிஷோர் சாருக்கு ஒரு ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு வேற ஃபீல் இருக்கும். அவர் திரும்பி வச்சு பார்த்தாருனாலே நான் ஏதோ படத்தில் ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வரும். அவங்களுக்கு இருக்கும் அவங்களோட. இதில் ரொம்ப பெரிய ஆடடு, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்து யாருமே இல்லை, யார் பண்ணலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. ரொம்ப சின்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பெருசாக இதுவாக இல்லை. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் ஆகும். அதில் 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ட்ராவல் ஆகும் ஒரு காரில். அப்படி ஒரு இருக்கு. அப்போ வந்து அதில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு கேரக்டர் வேணும். அந்த போலீஸ் கேரக்டர் வந்து முக்கியமான ரோல் தான்.
அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு ஆப்ஷன் வந்து கிருஷ்ணா சார் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ரோல் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ். சூப்பராக பண்ணிருக்கு சார், சான்ஸ் இல்லை. அது அப்புறம் இருக்கிறாரு, செம்மையாக பண்ணியிருந்தாரு. அதாங்க பாருங்க, நல்லா பண்ணியிருக்கோம். எங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப ஹாட்ஸ்டாரில் வந்து கார்த்தி, பிரதீப் சார் இவங்களுக்குலாம் மீட்டிங் போகும்போது ஒரு வாட்டியும் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நல்லா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது நிறைய ஃபீலிங் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுங்க, ஓகே, பட்ஜெட்டாகவும் சரி டைமாகவும் சரி நல்லாவே கொடுத்தாங்க. இது வந்து படமாக பாசிபிள் இல்லாத விஷயம்தான் இந்த பட்ஜெட்டுக்கு. எத்தனை ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு ரெடியாக இருக்கும் தெரியாது. அது வந்து ஹாட்ஸ்டாரும் நம்ம கிருஷ்ணா சார்னால தான் இது பாசிபிள். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் இன்பா அவர்களே மேலே கிடைக்கும் சார். அப்படியே நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிட்டு பி நைஸ். இஸ் ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் இன்பா ரவிக்குமார். ஃபஸ்ட்டு என்னை வந்து நடிக்க வச்சது ரஞ்சித் தான். அவரு அகெயின் இந்த படத்துலேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கிருஷ்ணா சாருக்கும் ஹாட்ஸ்டாருக்குமே ரொம்ப நன்றி. ஏல் சக்தி முக்கியமாக இவங்க சொல்லணும். அந்த கார்டு டிஓபி சார் சொன்ன மாதிரி அந்த கார்டு சீன் எடுத்துட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 2 மணிக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டோம். இவங்க 2 பேரும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அதுமாதிரி நடிச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு போனாங்க. ஆனால் அவங்க வரும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்னடா இது நம்ம இப்படி கிட்ட தொங்குறோமே, அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பசங்க அப்படின்ட்டு. அப்புறம் கனி மேமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிஷோர் சார் படத்தில் இருக்கணும், அவர் நடிக்கிறப்போ எங்கேயோ ஒரு மூலையாக நின்று பார்த்துக்கணும் நம்ம அவர் நடிக்கிறது அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அது இந்த பட்ஜெட்டில் நல்லா இருந்துச்சு. அதோட ரொம்ப முக்கியமான மேட்டர், நான் யுவன் சங்கர் சாரோட ஒரு பயங்கர ஃபேனு. எனக்கு அவங்களோட பிஜிஎம் எதனா ஒரு இடத்துலயே நான் இருக்கணும், எதாவது இருக்கணும்னா அது இந்த படத்தில் நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணா சார், ரஞ்சித் சார் எல்லாருமே ரொம்ப நன்றி. ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, ஸோ அடுத்தபடியாக வந்து சக்தி ரித்விக். இன்னைக்கு பேசினதுக்கு தான் தெரிஞ்சது இஸ் டன் ஆல்மோஸ்ட் 18 ஃபிலிம்ஸ் போறாரு. நிறைய படங்கள்ல ஹீரோஸோடைய சின்ன வயசு கேரக்டர்ஸ் இஸ் ஹோல்ட் சோ வெல். அண்ட் இந்த படத்துலையும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வெப் சீரிஸ்லையுமே ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் would have stand out. So we'd love to hear it from you, Rithvik. ஒரு சில வார்த்தைகள் நீங்க. இந்த மூவியில் எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்கிளுக்கு, டிஓபி அங்கிளுக்கு, டைரக்டர் அங்கிளுக்கு, ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மூவி வந்து வெப் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட் வெப் சீரிஸ். அது ஒன்று. இன்னொன்று இதில் வந்து நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது நிறைய அழுகிற சீன் இருக்கும், நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க. ஸோ தேங்க்யூ. அப்படியே we pass it to Iyal. Iyal another cute little girl. நிறைய படங்கள்ல நம்ம அவங்களையுமே பார்த்துருக்கோம். Iyal, உங்களுக்கு அது கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். ஹாய், என் பேர் இயல். நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதோ அவன் தான் என் அண்ணா. அவன் பிரச்சனை பண்ணாம என்னையும் பிரச்சனை ஏற்றுட்டான். இந்த படத்துல நான் 4 கேரக்டர் நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கனி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காலி, வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் அங்கிள், தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. ரஞ்சித் அங்கிள், thank you. அப்புறம் சக்தி, நிறைய ரிடில்ஸ் கேட்போம் சீன். அப்புறம் செட்டு வந்து
சேட்டு பண்ணுவோம். எனக்கு படத்துல ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிருச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணாவுக்கு கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கிட்டாரு. You can give the chocolate. Yeah. From his side. Be careful. Be careful. Happy birthday. Please. Happy birthday. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்டே, ஆனா பேசும்போது ஜாலியா தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள் அம்மா, எல்லாருக்கும் தேங்க்யூ. Lovely. We have with us art director Ramin Nagar. Sir, ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசிடணும். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடன் சிறப்பு டெக்னீஷியன்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நடிகர்களுக்கும் மேடையில் முன்பு அமர்ந்திருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். மேடையில் அப்படியே ஏற்றிட்டாங்க, என்ன பேசுறதுன்னா தெரியல. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் ஒரு தந்தையா எனக்கும் ஒரு குழந்தை இருக்காங்க. ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்டாக இருந்தது. நிறைய சண்டை சச்சரவு, ஃபைட் சீனு, காமெடி அப்படிலாம் இல்லாமல் மனசுக்கு ஒரு இதமான ஒரு கதையாக இதுக்கு இருந்தது. நான் முதல்ல டைரக்டர்கிட்ட கேட்கும்போது எல்லாரும் இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு ஃபேமிலி மேனாக எல்லாமே ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த ஈர்ப்பில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அந்த உணர்வுகளை எங்களால் அந்த நடிகர்களுடைய முகத்திலையும் பார்க்க முடிஞ்சது. அது பயணிக்கும் போது எங்களுக்கு ஒரு எந்த கஷ்டமும் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல, நல்லாவே இருந்தது. ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்த மட்டும் இயல்பாகவே பண்ணியிருக்கோம். எதுலேயும் வந்து கூடுதலான ஒரு கமர்ஷியல் இல்லாமல், வர்த்தக ரீதியாக எதுவும் இல்லாமல் இயல்பாகவே என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு உங்களை எப்படி கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்த அளவு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு முதல்ல நான் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய இயக்குநர்கள் 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் இதை கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவருக்கு மிக சிறப்பான ஒரு வணக்கம். அவ்வளோதாங்க என்னுடைய வார்த்தைகள். என்ன டக்குன்னு வந்து மேலே என்ன பேசணும் புரியல. எல்லாமே குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு காட்சி படம். எல்லாரும் வருவீங்க கண்டிப்பாக. அந்த உங்களுடைய லேப்டாப்பில் இந்த தியேட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், செல்ஃபோன்லேயும் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ரைட்டர் ஸ்ரீதர் அவர்கள். முன்னாடிலாம் தனியாக படத்துக்கு ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இப்போலாம் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் பெருந்தளவு நமக்கு இருந்திருக்கு. பட் இந்த பேராஷூட்டோடைய வெப் சீரிஸில் அவங்க ஒரு ரைட்டராக தனியாக ஒரு பர்சனல் வச்சிருக்காங்க. அண்ட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெல் அப்படின்றப்போ இட் ஆட்ஸ் மோர் லைட் டு த ப்ராஜெக்ட் இட் செல்ஃப். சார் ப்ளீஸ் ஷேர் ஃபியூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க, அதனால் அதை பற்றி நிறைய நான் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து ஒரு எனக்கு இங்கே இருக்க நிறைய பேருக்கு நடந்த, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்த ஒரு எமோஷனலான லைவான விஷயம்தான். அதனால் ஈஸியாக எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகிடும். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக கொண்டு போய்ட்டு கன்சியூம் பண்ணியிருக்கோம். அது நல்ல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே கிளைமாக்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிருஷ்ணா சார் வந்து நம்மகிட்ட இந்த படத்தில் வந்து அவங்க போலீஸாகவே பண்ணதில்லை, அதுலேயும் டிராஃபிக் போலீஸாக பண்ணதே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கனி மேடம் வந்து அவங்க குக்கு வித் கோமாளி, அது தவிர அவங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. இந்த ரெண்டும் இல்லாத ஒரு புது கனி மேடம், ஒரு அம்மா இதில் நம்ம பார்த்துருக்கோம். 2 குழந்தைங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப என்னென்னு சொல்ல முடியல, ரொம்ப பிரமாதமாக இருக்கு. கேரக்டர் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அவங்க பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த எமோஷனலாக டப்பிங் வரைக்கும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கிஷோர் சார் வந்து கிளைமாக்ஸில் வந்து இப்படி அவங்க இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் நான் எல்லாரையும் ரொம்ப அலரிச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன்.
சூப்பராக இருக்குது சார். மற்றபடி டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்க இந்த படத்தில் எதுவுமே எக்ஸஸாக தெரியாதவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு வீட்டையும் ஏரியாவையும் காமிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டர் சைடு வந்து கேட்கவே தேவையில்லை. அவங்க ஏற்கனவே நிறைய படங்கள் சீரீஸ்லாம் நிறைய ஹிட் பண்ண ஒரு எடிட்டரு. அவங்க இந்த கதைக்கு என்னவோ பிரமாதமான ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் இவர் நம்ம பிரதர் ரேஞ்சர் மணி அவங்களும் வந்து அதுக்கு தேவையான ஆக்ஷன் வந்து ஒரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஓம் பிரதர் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு படம் அந்த பிச்சைக்காரன் 2ல் வந்து ஒரு சாங் வந்து ரொம்ப ரெண்டு குழந்தைங்களை வச்சு அவ்வளோ நல்லா ஃபீல் கொடுத்தா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நம்ம பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடும் அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு இது வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுது இல்லைவா. அது அவங்க இந்த படத்துலேயும் வந்து எந்த லெவலுக்கு வந்து இது ஒரு யதார்த்தமான ஒரு லைவான நம்ம கூட வந்து ஈஸியாக வந்து இது பண்ணக்கூடிய ஒரு படமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு. அப்புறம் வந்து டைரக்டர் அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். ராஜு ரஜித் அவங்க ஏற்கனவே வந்து டைட்டில் வின்னர் இதில் சீசன் 5 4 இயக்குனர்களில். அப்புறம் வந்து அறிந்து தீவன் ஒரு படம் ஒன்று ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்க இப்போ ஒரு ரைட்டர் வந்து நம்ம ஒரு மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் எழுதியிருந்தோம்னா அது வந்து எக்ஸாக்டாக அந்த ஃபீலோட வந்து ஸ்க்ரீனிங் கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்ன எமோஷனல் தேவைப்படுச்சோ என்ன இருக்குதோ ஸ்க்ரீன் பேப்பரில் என்ன இருந்ததோ அதை வந்து அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அப்புறம் நான் வேறு யாருக்குன்னு தெரியல. இதுவரை நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கிருஷ்ணா சாருக்கு. இந்த கதையை வந்து கிருஷ்ணா சார்கிட்ட போய் சொன்னேன். அவங்க கேட்டு அடுத்தது வந்து ஹாட் ஸ்டார் கொண்டு போனாங்க. ஹாட் ஸ்டார்லேருந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுப்பீங்க, இது வந்து இவ்வளோ தூரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணால் பெருசாக பண்ணுவீங்க, பெருசாக ரீச் ஆகுங்கிறதுலாம் முன்னாடி தெரியும். ஆனால் இங்கே வந்து நேரடியாக இருந்து அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தமாக நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாராவது தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கனி மேம். இவங்க வந்து எல்லாருடைய வீட்லேயும் ஒரு அக்காவாக வந்து நுழைஞ்சிட்டாங்க. குக்கிங் ஷோவில் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆங்கராக இருக்கட்டும், அதை தாண்டி நிறைய சோஷியல் மீடியாவில் இவங்களுடைய தனிப்பட்ட ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பண்ணிட்டு ஒரு பப்ளியான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பேராஷூட் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமாக இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மனசில் புதுசாக வந்து கூடியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ்.